Hello everyone, welcome to our YouTube channel. So I am a physics teacher Prithiviraj. So இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்டா நம்ம பார்த்த வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா பிஃபோர் போர்டு எக்ஸாம் வாட் ஆர் த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் டெரிவேஷன்ஸ் எல்லாம் பார்த்தோம். எக்ஸாமுக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே வந்தது, எல்லாரும் நல்ல மார்க் வாங்கியிருப்பீங்க நம்புறேன். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல இருந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சயின்ஸ்ல சாப்டர் 1ல இருந்து ஆரம்பிச்சு மொத்த லெசனையும் கம்ப்ளீட்டா பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோஸை கண்டினியூஸா பார்த்துட்டே இருங்க. இது ஒரு சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் தான். ஸோ ஸ்டார்ட்ஸ் வித் யூனிட் நம்பர் 1. So unit number 1 is law of motion. So law of motion. Before we are getting into the subject, first we all should know in the universe பொறுத்த வரைக்கும் எல்லா ஆப்ஜெக்ட்டுமே we can say in two condition. ஒன்னு ரெஸ்ட், இன்னொன்னு மோஷன். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்ல இருக்கு அப்படின்னா நம்ம எதை வச்சு சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு டைம் அதனுடைய பொசிஷன் சேஞ்ச் ஆகாம இருந்துச்சுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ரெஸ்ட்னு சொல்லுவோம். அதுவே ஒரு ஆப்ஜெக்ட் மோஷன்ல இருக்கு அப்படின்னா வித் ரெஸ்பெக்ட் டு டைமை பொறுத்து இட்ஸ் பொசிஷன் இஸ் சேஞ்சிங். ஸோ இந்த மோஷன் அப்படின்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் சயின்டிஸ்ட் எல்லாமே எப்பவுமே ஏன் இது நடக்குது, ஏன் இது மூவ் ஆகுது அப்படின்னும் போது இந்த மோஷன் வெரி பிளேஸ் அ இம்பார்ட்டன்ட் ரோல். ஸோ அதனால தான் நம்ம யூனிட் நம்பர் 1ல லா ஆஃப் மோஷன் படிக்கிறோம். ஸோ இந்த லா ஆஃப் மோஷன்ல we have a background or history of motion. So starts with Aristotle. So Aristotle என்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிரீக் பிலாசபர். ஸோ இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா about the motion, he believed that the motion requires a continuous force. இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மூவிங்ல இருக்கு அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் கண்டினியூஸா மூவ் ஆகிட்டே இருக்கணும்னா இட் நீட்ஸ் எ ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெவியர் ஆப்ஜெக்ட், ஒரு லைட்டர் ஆப்ஜெக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சர்டன் ஹைட்ல இருந்து ரெண்டு ஆப்ஜெக்ட் நான் ட்ராப் பண்றேன், ஒன் ஹெவியர், இன்னொன்று வந்து லைட் வெயிட். இந்த ஆப்ஜெக்ட்ல ஹெவியர் ஆகிறது வந்து ஃபர்ஸ்ட் வந்து கிரவுண்டை ரீச் ஆகும், லைட்டர் ஆகிறது செகண்ட் வந்து ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது இந்த ஐடியாவுக்கு அப்புறம் அடுத்தது யார் வராங்க பார்த்தீங்கன்னா கலீலியோ கலீலி. ஸோ இந்த கலீலியோ கலீலி என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் டு த அரிஸ்டாட்டில் சொன்னதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா சொல்றாரு. கண்டினியூஸா ஒரு ஆப்ஜெக்ட் மோஷன்ல இருக்கணும் அப்படின்னா அதுக்கு கண்டினியூஸா ஃபோர்ஸ் அப்ளை பண்ண தேவையில்லை. அதே மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்ல இருந்தா ரெஸ்ட்லேயே தான் இருக்கும், ஒரு ஆப்ஜெக்ட் மோஷன்ல இருந்தா மோஷன்லேயே தான் இருக்கும் அன்லெஸ் இட் இஸ் ஆக்டட் அப்பான் பை சம் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி இன்னொரு விஷயம், ரெண்டு ஆப்ஜெக்டை சர்டன் ஹைட்ல இருந்து டிராப் பண்றாரு வித் ஜீரோ ஏர் ரெசிஸ்டன்ஸ்ல டிராப் பண்றாரு. அப்ப டிராப் பண்ணும்போது ரெண்டு ஆப்ஜெக்ட்டுமே சேம் டைம்ல வந்து ரீச் ஆகும் அப்படின்ட்டு என்ன பண்றாரு இந்த கலீலியோ சொல்றாரு. ஸோ இவங்க ரெண்டு பேர் சொன்னதை வச்சு நியூட்டன் ஃப்ரேம்டு 3 laws. ஸோ இட்ஸ் ஃபுல்லி பேஸ்ட் ஆன் கலீலியோடைய கான்செப்டை அப்படியே அடாப்ட் பண்ணி நியூட்டன் என்ன பண்றாருன்னா ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா, தேர்ட் லான்னு ஃப்ரேம் பண்ணியிருக்காரு. அதுல நம்ம 1 by 1 பார்க்கலாம். ஸோ இப்போ ஜென்ரலா கம்பேரிசனா பார்க்கும்போது இந்த வியூ ஆஃப் மோஷன் அரிஸ்டாட்டில் என்ன சொல்லியிருக்காருன்னா இட் இஸ் அ நேச்சுரல் ஸ்டேட் இஸ் ரெஸ்ட், த மோஷன் ரெக்வைர்ஸ் அ கண்டினியூஸ் போர்ஸ்ன்னு சொல்றாரு. பட் இங்க இவர் கலீலியோ என்ன சொல்றாருன்னா நேச்சுரல் ஸ்டேட் கேன் பி ரெஸ்ட் ஆர் யூனிஃபார்ம் மோஷன், நோ ஃபோர்ஸஸ் இஸ் நீடட் டு மெயின்டைன் த மோஷன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அடுத்த பாயிண்ட் என்ன சொல்றாருன்னா ஹெவியர் ஆப்ஜெக்ட் ஃபால் ஃபாஸ்டர்னு சொல்றாரு. ஆல் ஆப்ஜெக்ட் வித் சேம் ஆக்சலரேஷன்ல வித் ஆப்சன்ஸ் ஆஃப் ஏர்ல சேம் டைம்ல வந்து ரீச் ஆகணும் கலீலியோ சொல்றாரு. ஓகே, ஸோ இது எல்லாமே அரிஸ்டாட்டில் சொன்னது எல்லாமே லாஜிக்கல் ரீசனிங் அண்ட் அப்சர்வேஷன் பேசிஸ்ல சொல்றாரு. பட் கலீலியோ எல்லாத்தையுமே என்ன பண்றாருன்னா எக்ஸ்பெரிமெண்ட், மெஷர்மெண்ட், மேத்தமெட்டிக்கல் பேசிஸ்ல சொல்றாரு. ஸோ இவங்க சொன்னது எல்லாத்தையுமே இது ஒரு மேஜரா எடுத்துக்கிட்டு நியூட்டன் ஃப்ரேம்டு 3 laws. ஓகே, அதுக்கு முன்னாடி இந்த இனர்ஷியானா என்னன்னு பார்த்துருவோம். ஸோ இனர்ஷியா அப்படின்றது என்னன்னா இட் இஸ் அ டெண்டன்சி ஆஃப் எ பாடி டு ரெசிஸ்ட் எனி சேஞ்ச் இன் ஸ்டேட் ஆஃப் மோஷன். சப்போஸ் ஒரு ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்ல இருக்கு, ரெஸ்ட்ல இருந்தா அது ரெஸ்ட்லேயே தான் இருக்கும். சப்போஸ் ஐ எம் கோயிங் டு அப்ளை த ஃபோர்ஸ் ஆன் இட், ஒரு ரெஸ்ட்ல இருக்கிற ஆப்ஜெக்ட் மேல ஃபோர்ஸ் நான் அப்ளை பண்ணேன் அப்படின்னா ஸ்டார்டிங்ல என்ன பண்ணணும்னா அது ஒரு ஆப்போசிட்டா ஒரு ரியாக்ஷன் நம்ம கொடுக்கும். அதுதான் என்னன்னு சொல்றாங்கன்னா இனர்ஷியான்னு சொல்றாங்க. அந்த ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்லேயே தான் இருக்க ட்ரை பண்ணும். அதே மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் மோஷன்ல இருக்கு அப்படின்னா அது மோஷன்லேயே தான் இருக்க ட்ரை பண்ணும். சப்போஸ் ஐ வாண்ட் டு ஸ்டாப் அப்படின்னும் போது அது என்ன ஆகும்னா ஆப்போசிட்டா ரியாக்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட்டுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா when a bus at rest suddenly starts, பஸ் ரெஸ்ட்ல இருக்கு, உள்ள நம்ம உட்காந்துருக்கோம், பஸ் ஸ்டார்ட் பண்ண உடனே என்ன ஆகும்னா உடனே நம்மளுடைய பாடி வந்து என்ன ஆகும்னா லீன் பேக்வர்ட் மூவ் ஆயிட்டு போகும். ஏன்னா டியூ டு இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட், பிகாஸ் அவர் பாடி இன் கண்டிஷன் ஆஃப் ரெஸ்ட் டு மெயின்டைன் த ரெஸ்ட் கண்டிஷன் இட் மேக்ஸ் அ பாடி டு ஃபால் பேக்வர்ட், பின்னாடி போக ட்ரை பண்ணுது. அதே மாதிரி இனர்ஷியா ஆஃப் மோஷன் அப்படின்னும் போது ஒரு பஸ்ல நம்ம போயிட்டே இருக்கோம், ஒரு இனிஷியல் சேம் வெலாசிட்டில ஆப்ஜெக்ட் போயிட்டே இருக்கு, பஸ் உள்ள போயிட்டே இருக்கும், சடனா பிரேக் அப்ளை பண்ணோம்னா என்ன ஆகும்னா ஸோ இட் வில் மேக் அஸ் மூவ் ஃபார்வர்ட், நம்ம முன்னாடி போற மாதிரி ஒரு ஃபீல் நமக்கு வந்து கொடுக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா டியூ டு இனர்ஷியா ஆஃப் மோஷன். அதே மாதிரி இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன். ஸோ இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன் அப்படின்னா இட் இஸ் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் எ பாடி டு சேஞ்ச் இட்ஸ் டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணாம போக ட்ரை பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் கார்ல போயிட்டு இருக்கோம், ஒரு லெஃப்ட் டர்ன் எடுக்கணும் அப்படின்னும் போது நம்ம லெஃப்ட் டர்ன் எடுத்தா கூட நம்மளுடைய பாடி என்ன ஆகும்னா ரைட் சைட்ல லீன் ஆகும். சரியா, தட் இஸ் டியூ டு இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன். ஸோ இந்த இனர்ஷியா இட் இஸ் a simple thing, it is a resistant against rest, motion and direction. நம்ம என்ன கண்டிஷன்ல இருக்கோமோ அதே கண்டிஷன்ல மெயின்டைன் பண்ண ஹெல்ப் பண்ற ஒரு ஃபோர்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா இனர்ஷியான்னு சொல்லுவோம். சரியா,
Next, linear momentum. So linear momentum அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா it is a physical quantity. So it is a product of mass and velocity. Massையும் velocityயும் product பண்ணா we will get the linear momentum. So linear momentum of a body is defined as a product of its mass and velocity. So இது என்ன நமக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஃபோர்ஸ் வந்து நான் அப்ளை பண்றேன்னு வச்சுக்கோ. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பால் இருக்கு, ஒரு பட்டர்ஃப்ளை இருக்கு, ரெண்டுத்தையும் சம் வெலாசிட்டில என் மேல த்ரோ பண்றாங்க, ரெண்டும் சேம் வெலாசிட்டி தான் வருது. ஆனா பால் என் மேல படும்போது it will affect more, right? அதுவே பட்டர்ஃப்ளை என் மேல அதே வெலாசிட்டில வந்து பட்டாலும் அதனுடைய எஃபெக்ட் கம்மியா இருக்கும். அப்போ அந்த எஃபெக்ட் நான் சொல்றதுக்கு எனக்கு ஒரு பிசிக்கல் குவான்டிட்டி தேவைப்படுது. தட் இஸ் கால்ட் லீனியர் மொமெண்டம். ஸோ லீனியர் மொமெண்டம் இஸ் அ ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் அண்ட் வெலாசிட்டி. ஸோ அதனுடைய ஃபார்முலா பார்த்தீங்கன்னா மாஸ் இன்டு வெலாசிட்டி. த யூனிட் இஸ் kg/ms power -1. ஸோ அந்த லீனியர் மொமெண்டம்ல நமக்கு வந்து சில ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் மூவிங் எ கார் having a mass of 1000 kg moving with the velocity 20 ms power -1 as a linear momentum. So linear momentum find out பண்ணா we need to product the mass and velocity. So 1000 into 20 பண்ணோம்னா we will get a 2.0 into 10 to the power 4 kg/ms power -1. So simple ஒரு நியூமெரிக்கல் தான். இதே மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு, கோ த்ரூ பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் நியூட்டன் ஃபர்ஸ்ட் லா. So Newton first law, it is fully adapted from Galileo's concept. So every body continues to be in the state of rest or in the state of uniform motion in a straight line unless it is acted upon by some external force. ஒரு external force act ஆகாத வரைக்கும் ஒரு ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்ல இருந்தா ரெஸ்ட்ல தான் இருக்கும், மோஷன்ல இருந்தா மோஷன்ல தான் இருக்கும். ஓகே, that is the concept of Newton first law. So என்ன சொல்ற, ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாத்தீங்கன்னா புக் ஆன் ஏ டேபிள். இந்த டேபிள் மேல ஒரு புக் இருக்கு. இந்த புக் வந்து நம்ம எந்த ஒரு ஃபோர்ஸ் அது மேல அப்ளை பண்ணாத வரைக்கும் அது எப்படிதான் இருக்கும், ரெஸ்ட்லயே தான் இருக்கும். அதே மாதிரி இங்க மூவிங் ஏ கார், ஒரு கார் மூவ் ஆயிட்டு போயிட்டே இருக்கு, வித் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டில போயிட்டே இருக்கு. அப்போ அந்த கார் மூவ் ஆயிட்டே இருக்கும்போது நான் பிரேக் அப்ளை பண்ணாத வரைக்கும் அது என்ன ஆயிட்டே இருக்கும், அது பாட்டுன்னு போயிட்டே தான் இருக்கும். ஸோ அப்போ ஒரு மோஷன்ல இருக்கு ஒரு ஆப்ஜெக்ட்னா அது மோஷன்ல தான் இருக்கும். ஓகே, தீஸ் ஆர் தி எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் நியூட்டன் ஃபர்ஸ்ட் லா. அண்ட் காயின் அண்ட் கார்டு, இந்த எக்ஸ்பெரிமெண்ட் ரொம்ப சிம்பிளான எக்ஸ்பெரிமெண்ட். நம்ம புக்லேயே கொடுத்துருப்பாங்க. ஒரு கிளாஸ் இருக்கும், கிளாஸுக்கு மேல ஒரு கார்ட்போர்டு வச்சுட்டு அதுக்கு மேல ஒரு காயின் வச்சிருக்கோம். சப்போஸ் அந்த கார்ட்போர்டை நான் டேப் பண்ணி தட்டுறேன் அப்படின்னா அந்த காயின் என்ன ஆகும்னா அங்கேயே இருக்க ட்ரை பண்ணி நம்மளுடைய கிளாஸ்ல வந்து என்ன ஆகும்னா உள்ள விழுந்துடும். திஸ் இஸ் டியூ டு த நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா. இனர்ஷியா கூட சொல்லலாம், ஏன்னா பிகாஸ் நியூட்டன் லா இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் த லா ஆஃப் இனர்ஷியா கூட சொல்லலாம். நெக்ஸ்ட் ஃபோர்ஸ். ஸோ force is important because it makes the object from rest to motion to rest. If I want to change the direction of the object அப்படினாலும் நான் என்ன பண்ணணும், force apply பண்ணணும். Okay, so we need to study about the force. So force generally நம்ம என்ன சொல்லணும்னா ஒரு push or pull அப்படின்னு தான் சொல்லுவோம். So its characteristics பாத்தீங்கன்னா force is a vector quantity, it has both magnitude and direction. The SI unit of force is a Newton. So இது எப்படி மெஷர் பண்ணலாம் அப்படின்னா by using a spring balance. Okay, so ஒரு force எப்படி மென்ஷன் பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா by the arrow mark. ஓகே, ஒரு லைன் செக்மெண்ட் பிளஸ் ஆரோ மார்க். ஆரோ மார்க் நமக்கு டைரக்ஷன் இண்டிகேட் பண்ணோம், லைன் செக்மெண்ட் நமக்கு மேக்னிடியூட இண்டிகேட் பண்ணும். ஓகே, ஸோ எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ். ஸோ ஃபோர்ஸ் என்னென்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் கேன் சேஞ்ச் த ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் ஆர் மோஷன் ஆஃப் ஏ பாடி. ஒரு ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்ல இருக்கு அப்படின்னா அதை நம்ம மோஷன் கொண்டு வரனாலும் ஐ நீட் டு அப்ளை த ஃபோர்ஸ். சப்போஸ் இஃப் இட் இஸ் இன் மோஷன் ஐ வாண்ட் டு மேக் இட் ரெஸ்ட் அப்படின்னாலும் ஐ நீட் டு அப்ளை த ஃபோர்ஸ். இஃப் ஐ வாண்ட் டு சேஞ்ச் த ஸ்பீட் ஆஃப் த பாடி அப்படின்னாலும் என்ன பண்ணணும், ஃபோர்ஸை இன்க்ரீஸ் பண்ணால் ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, அதே மாதிரி டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணாலும் ஐ நீட் டு அப்ளை த ஃபோர்ஸ். சப்போஸ் ஐ வாண்ட் டு சேஞ்ச் த ஷேப் ஆர் சைஸ் அப்படின்னாலும் ஐ நீட் டு அப்ளை த ஃபோர்ஸ். ஓகே, next types of forces. So we have different kinds of forces. So basically பாத்தீங்கன்னா we have a balanced force, unbalanced force, like parallel force, unlike parallel force. So இந்த balanced force அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ இங்க ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. இந்த ஆப்ஜெக்ட்ல I'm applying a force in opposite direction. ரெண்டு ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஃபோர்ஸ் அப்ளை பண்றோம், உன்னை புல் பண்றோம், உன்னை புஷ் பண்ண. இங்க 10 நியூட்டன், இங்க 10 நியூட்டன். அப்போ ரெண்டு பக்கமும் நான் என்ன பண்றேன்னா ஆப்ஜெக்ட்டை இழுக்கிறேன். சரி, அப்போ இழுக்கும் போது இந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா மூவ் ஆகாது. பிகாஸ் ஈக்குவலா ரெண்டு பக்கமும் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது அந்த ஆப்ஜெக்ட் எப்படி இருக்கும்னா ரெஸ்ட் கண்டிஷன்ல இருக்கும். So that the resultant force will become a zero-வா மாறிடும். Okay, so that the object will be in a stays remain restலயே தான் இருக்கும். Okay, that is a balanced force. Balanced force அப்படின்னா என்னன்னா it is a equal in magnitude when two or more forces acting on a body are equal in magnitude but opposite in direction. இங்க பாத்தீங்கன்னா இது ஒரு டைரக்ஷன்ல போகுது, இது ஒரு டைரக்ஷன்ல போகுது. அப்போ ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கும், பட் மேக்னிடியூட் பாத்தீங்கன்னா 10 நியூட்டன் சேம். So we can say resultant force is a 0. Suppose if I take this one as F1, this one is taken as F1, this one is F2. I want to know the net force அப்படின்னும் போது F2 minus F1. Then you will get 10 minus 10
will become 0. So your net force will become a 0. Net force 0 na resultant force என்ன ஆயிடும் நமக்கு 0 ஆயிடும். அதே மாதிரி unbalanced force. So unbalanced force அப்படின்னா என்னன்னா it's a force acting on a body are not equal in magnitude or not in a opposite in direction. So opposite direction இருக்க same direction இப்போ நம்ம ஒரு force apply பண்றோம். இங்க பாத்தீங்கன்னா 5 நியூட்டன், இங்க பாத்தீங்கன்னா 15 நியூட்டன். What is the net force? F net will be equal to greater force to first எடுக்கலாம் 15 minus 5. So totally you will get 10 Newton. எப்பெல்லாம் இந்த net force 0 ஆகுதோ then it is called balanced force. அதுவே எப்பெல்லாம் 0 ஆகாம ஒரு வேல்யூ இருக்கோ then it is called unbalanced force. இந்த unbalanced force கூட we can make a balanced force by using a equilibrium. இங்க என்ன நமக்கு டிஃபரன்ஸ் இருக்கு 10. இங்க பாத்தீங்கன்னா 15 நியூட்டன், இங்க 5 நியூட்டன். அப்ப இங்க நான் ஒரு பிளஸ் 10 நியூட்டன் நான் வந்து எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணேன் அப்படின்னா என்ன ஆகும்னா it will become ஈக்குவலா மாறிடும். அப்ப இங்க ஆப்போசிட்டா அந்த ஃபோர்ஸ் நமக்கு வந்து ஆக்ட் ஆகும். சரியா? அப்ப இங்க 10 15 ஆயிடும். இது ஆப்போசிட்ல இருக்கும்போது 15. அப்ப 15 15 என்ன ஆயிடும்னா become a balanced force ஆ மாறிடும். சரியா? ஓகே. சோ unbalanced force அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா the resultant force will not become equal to 0. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஒரு 15 நியூட்டன் ஃபோர்ஸ் அப்ளை பண்றோம். இந்த டைரக்ஷன்ல பாத்தீங்கன்னா ஒரு 5 நியூட்டன். சோ இங்க பாத்தீங்கன்னா what is the net force அப்படினும் போது 15 minus 5. So 10 newton. So it is not equal to 0. Then it is called a unbalanced force. Okay. And then one is a like parallel force. So like parallel forces are forces acting in the same direction along the parallel lines. இங்க பாத்தீங்கன்னா F1 F2 சேம் டைரக்ஷன்ல தான் ஆக்ட் ஆகுது. then it is called a like parallel force. இங்க unlike parallel force அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க சேம் நமக்கு parallel lines தான் பட் in opposite directionல இருக்கும். so that it is called a unlike parallel force. so இங்க F1 F2. suppose I want to find the resultant force அப்படின்னும் போது R is equal to F1 plus F2. இங்க பாத்தீங்கன்னா opposite direction இருந்தனால I want to subtract F1 minus F2. okay. so this is how we can find the resultant force in a like parallel force and unlike parallel force. so இங்க ஒரு summary கொடுத்திருக்கேன். you can take the screenshot. so இது எடுத்தீங்கன்னா இதுல சம்மரியில நான் சொன்ன டீடைல்ஸ் எல்லாமே இதுல இருக்கும். and next moment of force. so moment of force அப்படின்னா என்னன்னா it is a turning effect of the force. suppose இங்க பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பேனர் இருக்கு. about the center point some distanceல நான் என்ன பண்றேன்னா ஒரு force apply பண்றேன். force apply பண்ணா என்ன ஆகும்னா இந்த நட் என்ன ஆகும்னா it will get a unscrew or screw. we can screw and unscrew by using this spanner. so என்ன பண்ணலாம்னா லூஸ் பண்ணலாம், டைட் பண்ணலாம். so என்ன பண்றேன்னா இங்க நான் force apply பண்றேன். இங்க apply பண்ற forceனால it will make a turning effect. so that is called moment of force. so moment of force formula என்னன்னு பாத்தீங்கன்னா force into distance, perpendicular distance. if we increase the perpendicular distance அப்படின்னா நமக்கு இந்த moment of force என்ன ஆகும்னா increase ஆகும். suppose உங்களுக்கு இதுல ஒரு ப்ராப்ளம் இருக்கும், ஸ்பேனர் சம் இருக்கும். if you use a longer handle யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா the distance will be more. so moment of force என்ன ஆகும்னா distance increase பண்ணும்போது நமக்கு moment of force increase ஆகும். with the same force we can have a more moment of force. அப்ப turning effect ரொம்ப அதிகமா இருக்கும். okay. so we are using a long spanner. and these are the applications of moment of force: opening a door, tightening a nut with a spanner, steering wheel and seesaw. and next one is the couple. what is the difference between moment of force and couple? so இங்க moment of forceல என்ன பண்ணுவோம்னா ஒரே ஒரு force மட்டும் தான் நம்ம at a pointல இருந்து ஒரு certain distanceல அப்ளை பண்ணுவோம். பட் இங்க coupleல பாத்தீங்கன்னா we will apply two pair of forces. for example, pair of equal and parallel and opposite forces are acting along a different lines of action. for example, இங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு force apply பண்ணுவோம், இங்க downwardல apply பண்ணுவோம். அப்போ pair of forces. so it will make a rotating effect. இங்க நமக்கு turning effect வரும், இங்க பாத்தீங்கன்னா நமக்கு rotating effect. for example, if I want to open the jar lid open பண்ணா கூட நம்ம என்ன பண்ணுவோம், equal and opposite என்ன பண்ணுவோம்னா ஒரு force apply. that is called a couple. so couple அவங்க formula same as a moment of force into distance. so இந்த distance நம்ம எடுத்துப்போம். so unit is a Newton meter. and next one, principle of moment. so principle of momentல என்ன சொல்றாங்கன்னா if a body is under the action of several coplanar forces, ஒரே பிளேன்ல நிறைய forces ஆக்ட் ஆகுது அப்படின்னும் போது then the sum of the clockwise moments at any point is equal to the sum of the moment in anti-clockwise direction. so இங்க பாத்தீங்கன்னா sum of the moment in clockwise direction will be equal to sum of the moment in anti-clockwise direction. ஈக்குவலா இருக்குன்னு சொல்றாங்க. எப்பன்னா when it is in equilibrium conditionல ஈக்குவலா இருக்கும்னு சொல்றாங்க. so we can take here, this diagram indicates the distance from the fulcrum. the fulcrumல இருந்து d1, இங்க d2, இங்க forces apply பண்றோம் p and q. at equilibrium இருக்கும்போது the p1 into d1 will be equal to q into d2. so this is called a principle of moments. and next we are going to see Newton's second law. so Newton's second law நமக்கு தெரியும், it is a rate of change of
linear momentum. The force acting on a body is directly proportional to the rate of change of linear momentum. So the base pani we have a derivation. So inga pathina we want to deduce the equation of force by using the Newton's second law. So we know Newton's second law statement, force is directly proportional to change in linear momentum by change in time. So we know change in linear momentum is final momentum minus initial momentum. We can write mass into velocity minus mass into initial velocity. So delta P will be equal to mass into final velocity minus mass into initial velocity. So we can take out the mass common. So V minus U. So delta P is M into V minus U. Suppose I want to substitute this force equation. So M V minus U divided by time T. So F, I want to put a equal, then I want to remove the directly proportional symbol. I need to add a constant. So M V minus U divided by time T. So we know K is equal to 1, it's a proportionality constant, and V minus U by T is equal to acceleration. Then we can substitute F is equal to M into A. So this is a equation of force from the Newton's second law. So we want to derive a Newton's second law வந்து F equal to ma னு நம்ம கொண்டு வரணும். Okay, so this is an important derivation for examination. Okay, so this is that's it for the today. So இந்த வீடியோ இதோட முடியுது. அடுத்த வீடியோல நம்ம we are going to see Newton's third law and universal law of gravitation. ஃபர்தரா இருக்கிற அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ மறக்காம கண்டினியூஸாக அந்த வீடியோஸை ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. ஏன்னா சீரீஸ் ஆஃப் லெக்சர்ஸ் இனிமேல் டெய்லி வந்துட்டே இருக்கும். ஸோ அதனால இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல்.